வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹைதராபாதி கியூசின்ல இருந்து ஒரு சூப்பரான மிர்ச்சிக்கா சாலன். இந்த மிர்ச்சி சாலன் வந்துட்டு அவங்க பிரியாணிக்கான ஒரு சைட் டிஷ்ஷா இதை வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. ஆனா இது பிரியாணிக்கு மட்டும் இல்ல, ஒயிட் ரைஸுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம எப்படி இங்க கத்திரிக்காயில ஒரு கிரேவி செய்வோம்ல பிரியாணிக்காக, அந்த மாதிரி இந்த பஜ்ஜி மிளகாயில செய்யற கிரேவி வந்துட்டு ஹைதராபாத்ல ரொம்பவே ஃபேமஸ் பிரியாணிக்கான சைட் டிஷ்ஷா. கிட்டத்தட்ட நம்ம ஊர் புளிக்குழம்பு ஸ்டைல்ல இருக்கும், ஆனா கொஞ்சம் ஒரு நட்டி ஃபிளேவரோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மிர்ச்சிக்கா சாலன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு வறுக்காத பச்சை நிலக்கடலை, இது வந்துட்டு வறுத்துக்கலாம். இந்த கடலை வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு கடலையை ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துருப்போம். இப்போ வறுப்பட்டிருக்கோம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லியும் சீரகமும் வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வறுப்படணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ எள்ளும் வந்து நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டே சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க, சரியா இருக்கும். நல்லா துருவி சேர்த்திக்கோங்க ஃப்ரெஷ் கோகோனட்டை. இப்போ இதையும் லேசாக வறுத்துட்டு நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேங்காவும் லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுப்பட்டுருச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டுரும் இது. இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாது, இப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 6 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாய் பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாய் இது. இப்போ இந்த மிளகாவை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு கீறி உள்ளே இருக்கிற விதையை சுத்தமாக நீக்கிடணும். ஏன்னா விதை இருந்துச்சுன்னா பயங்கரமாக காரம், இந்த குழம்பு சாப்பிட முடியாது. அதனால இந்த விதையை சுத்தமாக நீக்கிடணும். பாருங்க, இது ஃபுல்லுமே நம்ம நீக்கிடலாம். கொஞ்சோண்டு விதை இருந்தால் கூட செம்மையாக காக்கும். அதனால பார்த்து ஜாக்கிரதையாக எல்லா விதையும் வெளியில் எடுத்துருங்க. இப்படி தட்டினீங்கனாலே வெள்ளை வந்துடும் எல்லா விதையும். இங்கே பாருங்க, சுத்தமாக எடுத்தாச்சு விதையெல்லாம். இந்த மாதிரி விதையை எடுத்துடலாம். எல்லா மிளகாயையும் காம்பு இருக்கட்டும், காம்போட டிப்பை வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரியே நான் எல்லா மிளகாயையும் விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுடுறேன். இப்போ எல்லா மிளகாயிலையும் நம்ம உள்ள இருக்கிற விதையெல்லாம் சுத்தமா நீக்கியாச்சு. இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ இதுக்கு இடையில நம்ம வறுத்தது வந்துட்டு நல்லா ஆறிச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு நம்மளோட வறுத்த பொடியை. இந்த பொடி அப்படி ஒரு மனமா இருக்குது, சூப்பரா இருக்குது இந்த ஸ்மெல்ல. இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம இந்த மிளகாயை வந்துட்டு வதக்கிக்க போறோம். மிளகாய் இதுல சேர்த்திடலாம். இந்த மிளகாயை வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை வதக்கி வெளியில் எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு இந்த மிளகாயில. இப்போ இந்த மிளகாயை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மிளகாயை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் இதில் விட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸ் ஆயில வடிச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சிச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்திடல. இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம வறுக்கிறதுலையும் போட்டிருக்கோம், ஆனாலும் இதுலேயும் சேர்த்தணும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் இந்த எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுடலாம். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்குங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்த்திடலாம் இதில். இப்போ இந்த பொடியை சேர்த்திட்டு நம்ம இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கீழே லைட்டாக பிடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு இந்த கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ண போகிறோம். இப்படியே வேக விட போகிறோம். இந்த மசாலாஸ்லாம் வெந்து இந்த நம்ம போட்டிருக்கிற அந்த வறுத்து பொடி பண்ண பொடி எல்லாம் நல்லா வெந்து ஒரு மாதிரி திக்காகும் கிரேவி. அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ திக்காயிடுது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் இடையில செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷமாக நம்ம இந்த மசாலாலாம் கொதிச்சுட்ருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பாருங்க கிரேவி வந்துட்டு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, நான் வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காயில ஒரு 3/4 அளவுக்கு இருக்கும் இந்த புளி, அந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன் புளியை. இப்போ இந்த புளி தனியாக விட்டுடலாம். இந்த புளியோடவே கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம், இந்த காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த புளியும் கொதிச்சு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம திருப்பியும் மூடி போட்டு இதை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம புளி ஊற்றி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு. புளியும் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் இந்நேரத்துக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல இந்த பஜ்ஜி மிளகா, இந்த மிளகாவை வந்துட்டு நம்ம இதுக்குள்ள சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா இந்த குழம்புல டிப் பண்ணி விட்டுருங்க இந்த மிளகா எல்லாத்தையும். இப்போ இந்த மிளகாவோட ஃப்ளேவர் இந்த கிரேவியில் இறங்கணும். இந்த கிரேவி வந்து இந்த மிளகாயிலையும் பிடிக்கணும்ல, அதுக்காக இன்னொரு 2 நிமிஷம் நம்ம இதை சிம்மில் மூடி வச்சு அப்படியே வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் இப்படியே ஸ்லோ குக் ஆகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம மிளகா போட்டு வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா இப்போ இந்த மசாலாலாம் அந்த மிளகாக்குள்ளேயும் போயிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மிர்ச்சிக்கா சாலன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா பஜ்ஜி மிளகா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கூட வச்சு சாப்பிடுங்க, கூடவே ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.